பேரன்பிற்கும் பெருமிதற்கும் உரிய தில்லை திருவியின் துணுக்கு தோரணங்கள் நண்பர்களே, ரசிக பெருமக்களே, வணக்கம். ஒரு சின்ன டிட்பிட்ஸ் தான் கொடுக்க போகிறேன் இந்த காணொலியில். அதாவது இந்த இண்டீடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டிவியில் அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இண்டீடு லாஜிஸ்டிக் மேனேஜர் 40,000 ருபீஸ் பர் மந்த் அப்படின்னு இன்டர்வியூ அக்செப்டட் அப்படிலாம் வரும். தயவு செஞ்சு நம்பாதீங்க. இண்டீடு, நௌக்கரி.com, ஷைனு இதில் எதில் போட்டாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்காது, ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க உங்ககிட்ட காசை தான் பிடுங்குவாங்க. அதனால் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, மிடில் மேனேஜ்மெண்ட்டு பீப்புளாக இருந்தாலும் சரி, சீனியர் பீப்புளாக இருந்தாலும் முறையாக ஹிண்டு பேப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். அப்படி இல்லைன்னா லீடிங் ரிலையபிள் கன்சல்டன்ட்ஸ் மெட்ராஸில் இருக்குது. அவங்க எப்படின்னா உங்ககிட்ட எந்த ஒரு ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சுன்னா அங்கே இப்போ எம்ப்ளாயர் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துருவாங்க. இது நடைமுறையில் இருக்கிறது. அதை பாருங்கள். தயவு செஞ்சு இந்த இண்டீடு, நௌக்கரி.com, ஷைன் இதேமாரி எந்த ஒரு வெப்சைட்லேயும் உள்ள அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்பாதீங்க. இதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 1. நம்பர் 2, வழக்கம் போல் மோட்டார் நியூரான் டிசீஸில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய மனைவியுடைய நிலை குறித்து. ஆனால் இது வரைக்கும் எனக்கு அரசாங்கம் எந்த ஒரு உதவியும் செய்யலை. வெறும் 2,000 ருபீஸ் டிசேபிள்டு பர்சனுக்கான பென்ஷன் மட்டும்தான் வருது. தயவுசெய்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மறுபடியும் இதை மறுபரிசீலனை பண்ணணும்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.